ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ரிச் ஃபுட். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி தாங்க. என்னோடய கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸும் கூட. ஸோ அவங்க லீவில் இருக்கனால ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. வாங்க நம்ம 3 பேரும் சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கூட்டிகிட்டு போனேன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, உளுந்து வச்சு உளுந்தங்கஞ்சி பண்ணணும், ஹெல்தி ட்ரிங்க்ஸ். அதோடு அவங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் அவங்க பண்ண சேட்டை இருக்கே, அதை நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்தங்கஞ்சி பண்ணிக்கலாம். உளுந்தங்கஞ்சிக்கு நான் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதில் அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி. இது நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு 2 வெள்ளைக்கட்டி, 2 ஏலக்காய். ஸோ நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. நெக்ஸ்ட் வெள்ளத்தில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரைச்சிக்கலாம். வெள்ளைப்பாகலாம் தேவையில்லை, ஜஸ்ட் கரைஞ்சா போதும் வெல்லம். அதோட ஏலக்காவையும் போட்டுருங்க, அந்த ஃப்ளேவர்லாம் வெள்ளத்தில் இறங்கிடும். வெள்ளை கரைசல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உளுந்தங்கஞ்சி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்க உளுந்தை இதில் ஊற்றிட்டேன். இதில் அரிசி சேர்த்துருக்கனால சீக்கிரம் கெட்டியாகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. மிக்ஸி ஜாரையும் அளம்பி 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா உளுந்தோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். வெள்ளத்தை நம்ம வடிகட்டுறப்ப அந்த கல்லெல்லாம் அதில் தங்கிடும். ஸோ வடித்தாச்சு. இதில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உளுந்தங்கஞ்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தியா மீனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். தியாவும் மீனும் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. என்ன ஸ்நாக்ஸ்னால் பொட்டேட்டோ சீஸ் பால் தான். ஸோ இதுக்கு நான் ஒரு 4 பொட்டேட்டோ எடுத்துருக்கேன், வேக வச்சுருக்கேன். அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் ஒரிகானோ, அதுக்கப்புறம் சீஸ். இது மில்க் மிஸ்டோட சீஸ் சின்ன சின்ன ஸ்கொயராக இருக்கும், குட்டி குட்டியாக. ஓகே, வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கெல்லாம் மசிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுதான் மசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியாது. அப்படியே பாதி உருளைக்கிழங்கு சாப்பிட்டு இவ்வளோ செய்கிறதுக்குள்ள ஏன் பாதி உருளைக்கிழங்க காலி பண்ணிட்டா. ரொம்ப காரம் படுவோமா கம்மியாக படுவோமா? கம்மி. என்ன இந்த காரம் கூட சாப்பிட மாட்டீங்களா? இருங்க டிப் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் வேணும். 4 ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு. பிரெட் எல்லாம் திங்காத தியா, பிரெட் க்ரம்ஸ் பண்ணுதியா. அந்த பிரெட்டை இதில் பிச்சு பிச்சு போடுங்க. மெதுவா பண்ணுங்க. நான் இங்கே திரும்பத்துக்குள்ள பிரெட் சாப்பிடக்கூடாது. தியா விளையாடாம போடுதியா. பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்க டிப் பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு,
5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இப்படி எடுத்துக்கணும். இப்படி நடுவில் ஒரு உருண்டையை உருட்டி இந்த சீஸ் இருக்கு இல்லையா, இந்த சீஸை சும்மா அதுக்குள்ளே வைக்கணும். உள்ளே வச்சு இப்படி உருண்டையெல்லாம் உருட்டி இப்படி வை. உருட்டி இருக்குதியா, சின்னதாக இருக்குனதெல்லாம் ஒன்றோடதா. சீஸ் வந்து உள்ளே தான் வைக்கணும். வெளியே தெரிஞ்சதுன்னா அது எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி வெளியே வந்துடும். சீஸ் வந்து உருளைக்கிழங்குக்கு உள்ளே இருக்கணும். சரிங்களா? உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்ணணும், இப்படி இந்த மைதா மாவு டிப் பண்ணி இருமா தியமா இருங்க, மைதா மாவு டிப் பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸில் வைங்க. ரொம்ப பிணையக்கூடாது, லைட்டாக டிப் பண்ணி எடுக்கணும். ரொம்ப பிணையக்கூடாது, லைட்டாக டிப் பண்ணி மட்டும் போடுங்க. மெதுவாக போடுங்க. இந்த அப்படியே டிப் பண்ணி இப்படி உருட்டி போடுங்க. அழுத்திடாதீங்க, ஆனால் வந்து சும்மா இப்படி உருட்டிங்க. பிரெட் ஓகே ஆல்ரெடி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃப்ரை பண்ணணும். ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க போங்க. தியா என்ன பண்ணிட்டு இருக்க, க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்களா? வா சூப்பர் தியா, வெரி குட் தியா. நான் அதுக்குள்ள ஸ்நாக்ஸை ஃப்ரை பண்ணிட்டு வந்துடுறேன். உளுந்தங்கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. அதோட பொட்டேட்டோ சீஸ் பால்ஸும் ரெடி. இந்த மாதிரி ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸ் நீங்கள் பண்ணி கொடுங்க, ரொம்ப யம்மியாக இருக்கும். குழந்தைங்கள வச்சு செய்கிறது இன்னும் ஜாலியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நல்லா இருக்கா? அது உளுந்தங்கஞ்சி, இது வந்து அவங்களோட சீஸ் பால்ஸ். ஓகே சாப்பிடுங்க. சீஸ் வந்துருச்சா?